கணவன் மனைவியை பிரிக்கிறது என்பது இருக்கிறது ஷைத்தானுக்கு மிகவும் விருப்பமான விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களிலேயே மிக கெட்டவர்கள் யாருன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரவா? யாரு? யுஃபர்ரிகூன, அதாவது பைனல் அஹிப்பா, நேசர்களுக்கு மத்தியில், கணவன் மனைவி மட்டுமல்ல, நட்பு இப்படி இருக்கிற இவர்களுக்கு இடையில பிரிவு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாங்களே, அவர்கள் தான் மிக மோசமானவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி கட்டங்கள் என்ன செய்வார்கள் சொன்னால், இந்த நடுநிலை வகிக்கிற பேர்ல, நட்பு என்ற பெயர்ல நெருக்கமாக இருக்கின்றவர்கள் கவலைகளை தாங்கிட்டு இருக்கக்கூடிய உள்ளங்கள் என்னது கவுன்சிலிங் பண்ற மாதிரி, கவுன்சிலிங் அல்லது கவுன்சிலிங் பண்ற மாதிரி வெளியே எடுக்கிறது. எப்படி என்ன மாதிரி லைஃப் எல்லாம் போகுது அப்படி கேட்டா என்ன முடிவு வரும்? எல்லா கவலைகளோடு தான் போகுது, ஒன்னும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்ல அப்படின்றது. அப்படியா? என்ன மாதிரி இப்படி எடுத்தாங்களே, கவலைகளை ஆறுதல் படுத்துறதுக்கான ஒரு வட்டம் கிடைச்சதாக பெண்கள் நினைக்கிறாங்க, அல்லது யார் நினைக்கிறார்? கணவன் நினைக்கிறார். கவலைகளை ஆறுதல் படுத்துறதுக்கான ஒரு வட்டம் கிடைச்சதாக. இந்த கவலைகளை இப்படி தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிற நேரத்தில் யார் தன்னை கவலையை கேட்கிறானோ அவர்கள் மீது இயல்பான விருப்பம் ஏற்படுவது இயல்பு. இயல்பான விருப்பம் ஏற்படுவது இயல்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஹப்பப இம்ரஅத்தன் அலா ஜௌஜிஹா லைஸ மின்னா, லைஸ மின்னா மன் ஹப்பப இம்ரஅத்தன் அலா ஜௌஜிஹா. அதாவது மனைவிக்கு எதிராக கணவரை யார், கணவனுக்கு எதிராக யார் மனைவியை திருப்புகிறாரோ அவரின் இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல, இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர் அல்ல. அன்புள்ள சகோதரர்கள், அப்படி நினைத்து பாருங்கள். இன்றைக்கு கவலைக்கு ஆறுதல் என்ற பெயர்ல இந்த பகுதி என்ன செய்து போகுது? கவலைக்கு ஆறுதல். இதுல அறிவு கட்டவர்கள், மார்க்க வழி இல்லாத பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, என்ன செய்யறாங்க சொன்னா, நம்மளுக்கு ஆறுதலுக்கு ஒரு வழி கிடைச்சிட்டு அப்படின்னு என்ன செய்யறாங்க? அவைகளை தாங்க நினைக்கிறார்கள். அன்புள்ள சகோதரர்களை, இந்த உலகத்தில் மனைவி மீது இரக்கம் காட்டக்கூடிய ஒருவனாக ஒன்றில் தாய், தந்தை அல்லது அவருடைய சகோதரர்கள் அல்லது கணவன் தான் இருக்கும். வேற யாரும் உலகத்தில் என்ன செய்ய மாட்டான்? இருக்க மாட்டான். கணவன் மீது இரக்கம் காட்டக்கூடியவராக அந்த மனைவியும் அந்த தாய் தந்தை தான் என்ன செய்வாங்க? இருப்பாங்க. விதிவிலக்காக எங்கேயோ ஒரு 4 விஷயம் இருக்கலாம், இருப்பார்கள். இதை முதல்ல நினைக்கணும். யார் தனக்கு பிரச்சனை என்று நினைத்து, கவலை என்று நினைத்து முறைப்பட நினைக்கிறார்களோ அவர்கள் தான் எங்களுக்கு ஆறுதல் உள்ளவர்கள் நினைக்கணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான்? வஜஅல பைனக்கும் மவத்தன் வ ரஹ்மா. அல்லாஹ் தஆலா உங்களுக்கு மத்தியில் நேசத்தையும் கருணையையும் உண்டாக்கி இருக்கிறான். உங்களுக்கு மத்தியில் இறைவன் விதியாக்கி இருக்கிறான், நேசத்தையும் கருணையை விதியாக்கி இருக்கிறார். அப்படி இருக்கிற நேரத்தில் உலகத்துல யாரும் வந்து என்ன செய்ய முடியாது? அந்த ஆறுதல் நடத்தப்பட முடியாது. ஆனால் கவலைக்கு ஆறுதல் என்கின்ற அந்த தேடல் தான், ஆறுதலுக்கு இங்கதான் வழி இருக்கின்ற தேடல் தான், சரியான அறிவின்மை தான் அங்க கொண்டு போய் என்ன செய்யுது? வைக்குது. கடைசியில் குடும்ப பிளவுக்கு காரணமாக என்ன செய்தது? மாறுது. இளைஞர்களுடைய ஒழுக்கக்கேட்டுக்கு பின்னால கவலைக்கு ஆறுதல் என்ன வழி? அந்த தேடல் தான் இருக்குது. இரண்டாவது, இளைஞர்களுடைய விரக்தி நிலைக்கு பின்னால கவலைக்கு ஆறுதலுக்கு என்ன வழி? அதான் நிக்குது. கணவன் மனைவியுடைய பிரிவுகளுக்கு பெரும்பாலும் செல்வாக்கு செலுத்துவது இந்த நடுவராக வரக்கூடியவர்கள். யாரு? நடுவராக வரக்கூடிய நட்புகள் தான் பெரும்பாலும் செல்வாக்கு செலுத்துவதை என்ன செய்கிறோம்? நம்ம பார்க்கிறோம். அன்புள்ள என்ன காரணம்? கவலைகளை வைப்பது. கணவன் பிஸி, அவர் அவனோட வேலையில் இருக்கிறாரு, தன் உணர்வுகளை சொல்வதற்கு அவருக்கு டைம் இல்ல. அதற்காக வேண்டிய அர்த்தம் அவருக்கு மனைவியை பற்றி சிந்தனை இல்லை என்ற அர்த்தம் அல்ல. அந்த குடும்பத்துக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், அந்த குடும்பத்துக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். மனைவி என்பதனால் என்ன செய்யறாரு? சட்டை செய்யாம போய்கொண்டிருக்கிறாரு. ஆனால் இந்த ஒரு முடிவெடுப்பான் எந்த கணவன் என்ன செய்ய மாட்டான்? நினைக்க மாட்டான். அதே மாதிரிதான் மனைவியும் சில நேரங்கள் கணவன் விஷயத்தை சட்டை செய்யாமல் இருந்து கொண்டிருப்பாங்க, தன் கணவன் என்பதனால. அன்புள்ள சகோதரி, இந்த மாதிரி நேரங்கள்ல தங்களது கவலைகளை தீர்ப்பதற்கு என்ற பெயர்ல என்ன செஞ்சிடறாங்க? யாரு அந்த குடும்பத்தின் மீது நம்பிக்கை உள்ளவராக கருதப்படுகிறாரோ அவர்கள்ட்ட ஆறுதலை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல ஆரம்பிச்சா நல்லவராக இருந்தால் நல்ல வழிகாட்டுவார், கெட்டவராக இருந்தால், கெட்ட எண்ணமுடையவர்களாக இருந்தால் அந்த குடும்பத்துடைய பிரிவினைக்கு முதல் காரணமாக என்ன செய்வாரு? அவர் மாறுவார் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம்.